சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகாவும் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க, பாஜகவும் அதை கேக்குது, அதிமுகவும் கேக்குறாங்க. இப்ப இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படியும் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்படி எல்லாம ஒரு பொழப்பு பொழைக்கணும்? கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? இதுல நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்கிறேன். இது ஸ்டாம்பீட்ல வந்து என்ன அரசியல் சதி இருக்க போகுது? சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதுல என்ன மெரிட் இருக்கு? தெரியாத மாதிரி கேப்பிய. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. புரிஞ்சதா? தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கேட்டுக்க. திமுக மேல பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாத்துறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொல்றாரு கேட்டுங்க. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. எனவே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது. அதுவும் எனக்கு தெரியல. 3 சம்பவங்களையும் இணைத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம். அதுவும் எனக்கு தெரியல. எனவே மத்திய அரசு நேரடியாக இந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அதுவும் எனக்கு தெரியல. ஆகவே வழக்கமான காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்காமல் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்.